வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றோமெக் கற்போம் கற்பிப்போம். So in this video we are going to continue the heat conduction. சரியா? So already 6 parts of the video was completed on the heat conduction, important key points, அதே மாதிரி previous year questions from the TRB, TANSET, TNPSC, SSC, JEE, RRB, JEE, அதே மாதிரி all other state the public service commissionல கேட்ட questions இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி கேட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட so 1 mark questions இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோல கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சரியா? So in this video we are going to discuss the 2 mark question. So gate la வந்து கேட்டா வந்து 2 mark question which are related to the heat conduction. சரியா? So அதான் பார்க்க போறோம். So வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றோமெக் கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ அப் டு இதுதான் அந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம். ஸ்பியருக்கு வந்து எழுதின ஒன் டைமென்ஷனல் அன்ஸ்டடி ஸ்டேட் ஹீட் ஈக்குவேஷன் வரை எழுதிருந்தோம். ஸோ ஹியர் ஸ்டார்ட் வித் 2015 2 மார்க் கொஸ்டின். ஸோ பிரிக்ஸ் வால், சரியா? ஸோ கே வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0.9 வாட் பை மீட்டர் கெல்வின் ஆஃப் திக்னஸ் 0.18 மீட்டர் செப்பரேட்ஸ் த வார்ம் ஏர் இன் எ ரூம் ஃப்ரம் த கோல்ட் ஆம்பியன்ட் ஆன் எ பர்டிகுலர் வின்டர் டே. த அவுட் சைட் டெம்பரேச்சர் -5 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ த ரூம் நீட்ஸ் டு பி மெயின்டைன் அட் 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாச்சு. ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், so heat transfer coefficient H value கொடுத்திருக்கு. neglecting the convective heat resistance inside the room. so உள்ள வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. so இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா so டோட்டலா வந்து heat loss வந்து எவ்வளவு இருக்கும், so watt by meter squareல கேட்டிருக்காங்க. சரியா? so வந்து heat flux up, yeah, small q you have to calculate. so small q என்னன்னா so q by a தான். சரியா? so q by a is equal to your small q. so இதான் பார்த்துருந்தோம். so formula you can use T1 minus T2, so divided by so இங்க 1 by h plus so L by k, so L by k. so இதான் வந்து formula வந்து here we are going to use for the heat flux. so T1, so starting temperature T1 வந்து இப்போ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, so 27 degree Celsius. so minus, so இங்க -5 இருக்கு. so minus of minus plus ஆயிரும். so plus 5 degree Celsius. so 1 divided by h value. so h value is given, heat transfer coefficient the h value 20 plus so இங்க thickness value, so thickness வந்து இங்க கொடுத்திருக்கு இல்லையா, so இதான் thickness 0.8. so 0.18 sorry 0.18 which is given, sorry, so 0.18 divided by so k value, so k value is given 0.9 கொடுத்திருக்காங்க. சரியா? so இதை சிம்பிளை பண்ணோம்னா we will get the answer. சரியா? so q so 32 வந்துரும். so divided by so இங்க 1/20, so இங்க வந்து எடுத்தோம்னா என்ன ஆயிரும், so இதை கேன்சல் பண்ணீங்கன்னா so you will get the so 0.2 so 0.2 வரும். சரியா? so 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1.8, so 0.2 வரும். so 0.2 வந்து நான் 2/10 எழுதிக்கிறேன். சரியா? so LCM எடுக்கிறது ஈஸியா இருக்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை. சரியா? so 10, so இங்க 32 divided by so இங்க LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும், so 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 4, so 4 plus 1 5, so 5/20, so 5/20, so இங்க 1 இங்க 4, so 32 into 4 ஆ மாறிடும். so என்ன ஆயிரும் 128, 128 is answer, option C. சரியா? 128 watt by meter square, watt by meter square. இதான் வந்து your heat flux, அதாவது heat transfer per unit area with respect to the area we are going to calculate. so 2 mark questionல கேட்டது 2015. so next இது அதே தான் 2015ல கேட்டதான், இதுவும் 2 mark question தான், வேற செட்ல கேட்டிருக்காங்க. so a 10 mm diameter electrical conductor is converted by the insulation. so அதே தான். சரியா? so same model question previous வீடியோல பார்த்தது தான். so இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா so first வந்து insulation of 2 mm thickness கொடுத்திருக்கு. so the conductivity of the insulation, so conductivity, so k வேல்யூ கொடுத்துட்டாங்க. convection heat transfer h வேல்யூயும் கொடுத்தாச்சு. அடிஷன் வந்து இப்போ என்ன பண்ணுங்கிறதா கேட்டிருக்காங்க. so first ஸ்டார்டிங்ல வந்து என்ன கொடுத்துட்டாங்க, so diameter கொடுத்தாச்சு. so இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா critical radius தான். so RC we are going to calculate. so RC equal to so k by h போடுங்க. so k value is given as 0.08 divided by h value 10. so என்ன ஆயிரும், so 8 into so இங்க 10 power minus 2. சரியா? so இது போனோம்னா 10 power minus 3 ஆ மாறிடும். அப்ப so your critical radius is 8 mm. yeah, right? so இங்க வந்து இப்ப ரேடியஸ் வந்து இப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்.
சரியா. ஸோ இங்கே வந்து R0 5 mm. ஸோ இங்கே வந்து 5 mm வந்து அது அதோட ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 10 mm. ஸோ ரேடியஸ் வந்து 5 mm. ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் விச் இட் இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தேன் த யுவர் R0. சரியா. ஸோ இன்க்ரீஸ் த ஹீட் லாஸ் டு த மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா. அண்ட் தென் டிக்ரீஸ் த ஹீட் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா. So next question is 2 mark question da. Yeah, so thermal conductivity. So K value is given 1.15 watt by meter Kelvin. Inner surface is at temperature. First inner surface temperature வந்து கொடுத்துட்டாங்க. So 1100 degree Celsius. அதே மாதிரி outer surface 350 degree Celsius கொடுத்தாச்சு. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ திக்னஸ் dx தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்மால் q அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பெர் யூனிட் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், சிம்பிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Q ஈக்குவல் டு ஸோ என்ன வரும் இப்போ K இன்ட்டு dt பை dx அவ்வளோதான். ஸோ K வேல்யூ இஸ் கிவன் 2500. ஸோ இங்கே K வேல்யூ 1.15. ஸோ சேஞ்ச் இன்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? ஸோ 750 750. ஸோ 750 டிவைடட் பை dx அவ்வளோதான். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ 0 கட் ஆயிரும். ரைட். ஸோ இது வந்து 25 அடிச்சிட்டோம்னா இங்கே 10. ஸோ இங்கே 25 அடிச்சுன்னா 3 டைம்ஸ் வந்துடும். ரைட். ஸோ அப்போ dx ஆனோம்னா ஸோ 1.15 இன்ட்டு 3. ஸோ 3 இன்ட்டு 1 3 15 45. ஸோ 3.15 ஸோ 3.15 டிவைடட் பை 10. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.345 மீட்டர். 0.345 meter is the answer. சரியா. So fill in the blanks question. So 0.345 meter. சரியா. So 2 mark question கேட்டிருக்கான் 2014 பார்த்தேன். சிம்பிள் கொஸ்டின் தான். சரியா. ஸோ ஒன்றுமே இல்லை, 2 marks. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இதே தான் 2014 செட் 3ல கேட்டது 2 mark கொஸ்டின். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் through a composite wall is shown in figure. ஸோ both the sections of the wall have the equal thickness கொடுத்துட்டாங்க. சரியா. ஸோ ஈக்குவல் திக்னஸ் எல் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரைட். ஸோ the conductivity of one section is K. அதே மாதிரி அடுத்ததுல 2K கொடுத்துருக்கு. ஸோ இது லெஃப்ட் வால் வந்து 600 கெல்வின். ஸோ ரைட் ஃபேஸ் வந்து 300 கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கேட்டிருக்கு. சரியா. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்டெடி ஸ்டேட் அந்த மாதிரி வார்டு எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அப்படி இருந்தால் வந்து we can equate. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், செகண்ட் இதை போட்டு வந்து எடுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி கொடுக்கலைன்னா ஸோ யூ கேன் கால்குலேட் த ஸோ நம்ம தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எடுப்போம்னா ஈக்குவலண்ட் அதை தான் எடுக்க போகிறோம். சரியா. ஸோ R1 + R2 ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணுங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன வரும்? ஸோ எல் டிவைடட் பை ஸோ கேஏ தான். சரியா. ப்ளஸ் செகண்ட் இதுக்கு திக்னஸ் அதே தான் எல் டிவைடட் பை, பட் இங்கே கே வந்து என்ன இருக்குன்னா இங்கே 2K. ஸோ 2K இன்ட்டு ஏ வரும். ஸோ இது ரெண்டையும் வந்து இப்போ எல்சிஎம் 2K எடுத்தீங்கன்னா 2L இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ 2L + L 3L வந்துருமா? ஸோ 3L டிவைடட் பை 2KA. சரியா. ஸோ இதான் வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். So இப்போ இதை வச்சுட்டு வந்து first we are going to calculate the first heat transfer Q. Right. So startingல உள்ளது. Right. So which is equal to so ரெண்டுக்குள்ள temperature difference தான் பார்க்க போறோம். So total temperature difference 600 minus 300 என்ன ஆயிரும்? 300. So divided by your thermal resistance 3L by 2KA வரும். So அந்த 2K நான் மேலே எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். சரியா. So இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 100. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டோட்டல் அவ்வளவு வந்து 200 இன்ட்டு KA டிவைடட் பை எல். ஸோ இப்போ அடுத்த இன்டர்ஃபேஸில் மட்டும் இப்போ அடுத்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த இன்டர்ஃபேஸ். சரியா. ஸோ எல்லாமே பேசிக் கொஸ்டின்ஸ் தான். சரியா. ஸோ கேட் கொஸ்டினால் நீங்கள் எதுவும் பயந்துக்கிட வேண்டாம். ஸோ எதுக்குமே வந்து பார்த்துக்காங்க நான் கால்குலேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கால்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரியா. ஸோ நீங்கள் கால்குலேட்டர் இல்லாத எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் டிஆர்பி எழுதினாலும் சரி, ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வந்து வர நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ ப்ராப்ளம்ஸும் ஸோ இங்கே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு மட்டும் எடுக்கிறேன். சரியா. ஸோ இந்த ஸ்லாப் 1 ஸோ 600 மைனஸ் டிஏ வந்துருமா? ஸோ 600 மைனஸ் இன்டர் ஃபேஸ் டெம்பரேச்சர் டிவைடட் பை ஸோ இங்கே எல் பை கேஏ மட்டும் வரும். ஸோ இங்கே என்ன ஆயிரும்? 600 மைனஸ் டிஏ இன்ட்டு ஸோ கேஏ பை எல். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈக்குவலாக பண்ணலாம். சரியா. ஸோ Q1 ஈக்குவல் டு Q2. சரியா.
ஸோ நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ஸோ தனித்தனியாக வந்து ஈக்குவேட் பண்ணுவோம் சரியா. ஸோ இங்கே ஸ்டெடி ஸ்டேட் இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலாக வந்து எடுத்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் விச் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நான் இண்டிவிஜுவல் எடுத்திருக்கேன். ஸோ Q1 ஈக்குவல் டு Q2 சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 200 ஸோ KA டிவைடட் பை L விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ செகண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 600 மைனஸ் TI ஸோ இன்ட்டு KA பை L தான். ஸோ KA பை L கேன்சல் ஆயிரும். ஸோ TI மட்டும் ஒரு சைடு வைங்க. ஸோ 600 மைனஸ் 200 400. So 400 Kelvin is the answer. The interface temperature is 400. So answer is 400 Kelvin. Fill in the blanks. 2014 2-mark question gate. So next 2014 la dhaan idu adutha set la kettadu. Seri adum 2-mark question dhaan. So inge enna kuduthirukanga, so a material P of thickness 1 mm is sandwiched between two slabs. So inge ஒரு steel slab இந்த சைடு கொடுத்திருக்காங்க as shown in figure. So heat flux கொடுத்திருக்கு சரியா. So heat flux is given 100 kilowatt by meter square. So Q value heat flux 100 kilowatt la கொடுத்திருக்கு. So 10 power 3 எடுத்துக்கலாம் சரியா. So watt by meter square. So apply to the boundary temperature indicator. Assume the thermal conductivity of the steel வந்து கொடுத்துட்டாங்க சரியா. So K for steel. So K steel வந்து 10 watt by meter Kelvin. Considering one dimensional steady state. இது வந்து one dimensional steady state கொடுத்தாச்சு சரியா. For the configuration, so thermal conductivity, so K for the material கேட்டிருக்காங்க சரியா. So இந்த மெட்டீரியல் இந்த ஸ்லாபுக்குள்ள வந்து கேட்டிருக்கு சரியா. ஸோ இதை வேணா நீங்க K1 வச்சுக்கோங்க சரியா. ஸோ இது K3, ஸோ இது அப்போ K2 வச்சுக்கலாம் சரியா. ஸோ K2 தான் அப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்டீல் தான் அந்த ரெண்டு சைடுமே இருக்குது, ஸ்டீல் ஸ்லாப் தான். ஸோ இப்போ K ஸ்டீலுங்கிறதா K1 ஈக்குவல் டு K3. ஸோ ரெண்டுக்குமே அதே தான் 10 தான் எடுக்க போகிறோம். ஸோ Q ஃபார்முலா ஹீட் ஃப்ளக்ஸ் அதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரியா. ஸோ T1 மைனஸ் T2 டிவைடட் பை ஸோ ஃபஸ்ட் இதுக்கு எடுக்கிறேன் சரியா. ஸோ இப்போ என்ன வரும் L1 பை K1 ப்ளஸ் செகண்ட் எடுத்தோம்னா L2 பை K2 ப்ளஸ் L3 பை K3 சரியா. ஸோ அது வந்து Q வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 10 into 10 power 3 ரைட் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ டெம்பரேச்சர். ஸோ டோட்டல் அவ்வளோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எவ்வளோ இருக்கு 500, லாஸ்ட் அவ்வளோ ஃபைனல் டெம்பரேச்சர் 360. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 140 வந்துடுமா. ஸோ 140 டிவைடட் பை ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள லென்த் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கு ஸோ 20 mm இருக்கு. ஸோ நீங்கள் வந்து மீட்டருக்கு மாற்றிங்க. ஸோ 20 into 10 power minus 3 டிவைடட் பை ஸோ K1 வேல்யூ 10 கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ 10 பிளஸ் அடுத்த திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்லாபோட திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ 1 mm இஸ் சாண்ட்விச்டு இங்கே கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ 1 mm ஸோ 1 into 10 power minus 3 வரும். ஸோ அந்த K வேல்யூ தான் தெரியாது K2 பிளஸ் ஸோ இதோட திக்னஸ் இது அதே தான் சரியா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இது அப்போ லாஸ்ட் இது சேமாக தான் இருக்கும். ஏன்னா 20 10 power minus 3 தான். இங்கே ஸ்டீல் ஸ்லாப் தான், அதோட K வேல்யூ 10 தெரியும் நம்மளுக்கு சரியா. இதை சிம்பிளை பண்ணுறோம். ஸோ என்ன ஆயிரும் 10 into 10 power 3 which is equal to 140 ரைட். ஸோ டிவைடட் பை ஸோ இது மேலே போயிருச்சுன்னு ஆயிரும் 10 power minus 4 மாறிடுமா. எஸ் 10 power minus 4 வரும். ஸோ இங்கே ஒரு 20 into 10 power minus 4, இங்கே ஒரு 20 into 10 power minus 4. ஸோ டோட்டலாக வந்து 40. அப்போ 40 into 10 power minus 4 ரைட் ப்ளஸ் 1 into 10 power minus 3 divided by K2 கரெக்டா. சாரி 10 power minus ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அவ்வளோ சிம்பிளாக எழுதிக்கலாம். ஸோ 0 0 கூட கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2 into minus 3 வச்சுக்கோங்க சரியா. ஸோ 4 into அப்போ 10 power minus 3 ஆகிடும் சரியா. ஸோ அதான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10 power 3 அடுத்து காமன் எடுத்துக்கலாம் இல்லையா, அதனால தான். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 10 power 3 ரைட். ஸோ இங்கே 10 power minus 3 ஸோ அதே நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ஸோ ரிமைனிங் வந்து இப்போ என்ன இருக்கும் 4 மட்டும் இருக்கும் ஃபர்ஸ்ட் இதில் ப்ளஸ் 1 divided by K2 அது மட்டும் தான் இருக்கும். ஸோ ரைட் சைடு 140 இருக்கும் அவ்வளோ சரியா. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ இங்கே 10 power 3 10 power minus 3 கேன்சல். ஸோ இங்கே ஒரு 10க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஸோ 4 plus 1 by K2 which is equal to 14 right.
ஸோ அப்போ 1/k2 வேணும்னா ஸோ 14 minus 4 ஆயிரும் 10. ஸோ k2 வேணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க 1/10 which is equal to 0.1 watt by meter Kelvin. So 0.1 is the answer. K2 value is 0.1. Fill in the blanks question. So K2 is 0.1 watt by meter Kelvin. சரியா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் கேட்டில் கேட்டது 2014. சரியா? ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் தெரியும். ஸோ எந்த கொஸ்டினுமே கேல்குலேட்டர் தேவையில்லை. சரியா சார்? ஜஸ்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் வந்து போடுறதான். அது எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ் தான், எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக கேட்கல. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2009ல கேட்டது. ஸோ கன்சிடர் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன் அக்ராஸ் த திக்னஸ் இன் எ பிளேன் காம்போசைட் வால் எக்ஸ்பெக்டட் டு convection conditions on both sides. So HI, H0, so okay, so T infinity இந்த சைடு உள்ளது. ஸோ இதே மாதிரி அவுட்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ஸோ இதான் கேட்டிருக்கு. சரியா? ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்தாச்சு, என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் வந்துட்டாலே நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ஹீட் கண்டக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஸ்லாப் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இப்போ எடுத்தீங்கன்னா என்ன வரும், ஸோ இங்கே உள்ள டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் வேணால் இதில் எழுதிக்கலாம். சரியா? ஸோ பக்கத்தில் எழுதிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைடு இப்போ எவ்வளோ இருக்குது, 20. ஸோ அதே மாதிரி இங்கே ஹெச்ஐயும் அவ்வளோதான். ஸோ இங்கே 20 தான் இருக்குது. ஸோ இந்த சைடு உள்ள H0 வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு, 50. சரியா? ஸோ 50 இஸ் கிவன். ஸோ அதே மாதிரி வந்து அவுட்டர் டெம்பரேச்சர் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ -2 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி K வேல்யூ, ஸோ K1 வந்து ஃபர்ஸ்ட் 20, இங்கே வந்து 50. சரியா? ஸோ இங்கே L வேல்யூ 0.3 கொடுத்துருக்கு, இங்கே 0.15 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஈக்குவல், ஸோ செகண்ட் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட்டு, ஸோ என்ன எழுதிக்கோங்க. சரியா? ஸோ ஃபார்முலா எழுதி கூட சால்வ் பண்ணுங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் T1 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்படி இல்லை 1-2 கூட வச்சுக்கோங்க. ஸோ T1 - T2 டிவைடட் பை 8. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஸோ 1/HA. ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரியா? HA பிளஸ் L1/K1A which is equal to so Ti, so T2 - T3 divided by 1 divided by 8. So H0A plus L2/K2A. So just use the formula. So T1 தெரியும். So 20 கொடுத்துட்டாங்க. So interface T2 divided by 1 divided by, so HA வந்து so 20. So இங்கே thickness 0.3. So இங்கே வந்து 20 தான் K. சரியா? So A எதுவுமே கொடுக்கல. So கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இங்கே T2 தெரியாது. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ ப்ளஸ் ஆயிரும். ஸோ +2 டிவைடட் பை 1 டிவைடட் பை H0 வேல்யூ 50யா, 50 ப்ளஸ் 0.15 டிவைடட் பை, ஸோ K2 வேல்யூ 50. சரியா? ஸோ ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் சிம்ப்ளிகேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 20 - T2 டிவைடட் பை, ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/20 போட்டிங்கன்னா, ஸோ 1/2னா 0.5 வரும். ஸோ அப்போ இன்னொரு 0 முன்னாடி சேர்த்துக்கிட வேண்டியதான், 0.05 வந்துடும். அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே 0.3/2 போட்டோம்னா 0.15. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு 0, அப்போ 0.015 ஆகும். விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ T2 + 2 டிவைடட் பை, ஸோ 1/5ங்கிறது 0.2. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு 0, ஸோ 0.02. சரியா? ஸோ இதை மேலே கீழே ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், ஸோ 0.3/100. ஸோ அதுக்கு வந்து அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட வேண்டியதான். ஸோ 0.003 ஆயிரும். 100 வருதுல, அதனால. அவ்வளோ. ஸோ எது ஷார்ட்டாக வந்து மல்டிப்ளை பண்ண முடியும் அதை பார்த்துங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ 20 - T2 டிவைடட் பை, ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், 0.06π which is equal to, ஸோ T2 + 2 டிவைடட் பை, ஸோ இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ 0.023. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஸோ 23 × 2 46. சரியா? ஸோ இங்கே வந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு 0. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 0.46 மாறும். -0.023 × T2 which is equal to
0.065 T2 plus so 2 into 130 வரும் சரியா so 0.13 so 0.13 so T2 மட்டும் ஒரு சைடு வச்சுங்க so மத்த நம்பர்லாம் அந்த சைடு so minus 0.13 ஆ மாறிரும் அப்ப 0.33 ரெண்டை மைனஸ் பண்ணோம்னா so இந்த ரெண்டை ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிரும் 0.088 வந்துருது so அவ்வளவுதான் இது சிம்பிளா வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா you will get the answer so இது அப்படியே எழுதிக்கலாம் 33 into 10 power minus 2 divided by 88 into 10 power minus 3 which is equal to your T2 temperature right so இத 3 11 ஆல அடிச்சீங்கன்னா இங்க 8 வந்துரும் so 3 by 8 so இங்க வந்து 10 power minus 1 ன்னு மட்டும் வரும் so இது மேல போயிருச்சுனா plus 10 ஆயிரும் so 30 by 8 so T2 equal to 30 by 8 final answer அதான் இத மல்டி டிவைட் பண்ணிருங்க so 3 8s are 24 right so மீதி வந்து 6 வரும் so 42 so 3.75 degree Celsius sorry Kelvin so 3.75 அதான் answer so 3.75 so Celsius ல தான் கொடுத்திருக்கு so degree Celsius so 3.75 degree Celsius yeah so 2 mark question 2009 ல கேட்டது so next 2008 ல கேட்டது so for the three dimensional object shown in the figure below 5 phases are insulated so the sixth phase PQRS right so அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா which is not insulated interacts thermally with the ambient with the convective heat transfer coefficient H value is given so 10 watt by meter square Kelvin so ambient temperature so T infinity 30 degrees Celsius so heat is uniformly generated inside the object so heat generation வந்து அப்ப கொடுத்திருக்காங்க சரியா so QG so 100 divided by so 100 watt by meter cube கொடுத்தாச்சு assume PQRS to be at the uniform temperature so steady state temperature எவ்வளவு கேட்டிருக்கு so TS so ஆல்ரெடி இந்த ஃபார்முலா வந்து நம்ம எழுதிருக்கோம்னு தெரியல சரியா நோட் பண்ணிக்கோங்க சரி இது அடுத்த சாப்டர்ல வரும் so Q equal to ஒரு H0 A TS minus T infinity அதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சரியா so பட் இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாட்ஸ்ல இருக்கும் பட் நம்மளுக்கு ஹீட் ஜெனரேஷன் கொடுத்திருக்காங்க சரியா so இதுல இருந்து நம்ம எப்படி வாட் கண்டுபிடிக்கணும் so நீங்க யூனிட் வச்சு கூட ரிலேட் பண்ணினா கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இங்க வாட் பை மீட்டர் கியூப் இருக்கு so இன்டு மீட்டர் கியூப் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு வாட் கிடைக்கும் so அப்ப வந்து கண்டிப்பா இன்டு மீட்டர் கியூப் போடணும் so மீட்டர் கியூப் யூனிட் வந்து அப்ப எதுக்கு வரும்னு யோசிச்சா வால்யூம் தான் வரப்போகுது சரியா so அப்ப Q equal to வேணும்னா அப்ப என்ன பண்ண போறோம் ஹீட் ஜெனரேஷன் இன்டு வால்யூம் போட்டீங்கன்னா you will get the answer okay so வால்யூம் ஃபர்ஸ்ட் எடுங்க so வால்யூம் ஆஃப் தி கியூப் எவ்வளவு கொடுத்திருக்கு so 2 into 1 into 2 so 4 meter cube கொடுத்திருக்காங்க சரியா so அப்ப ஹீட் வந்து so generation 100 into 4 so your heat transfer would be 400 watts சரியா so Q is 400 watts so substitute in the formula so 400 which is equal to right? so H0 value is given 10 சரியா 10 into so இங்க ஏரியா எடுக்கணும் சரியா so ஏரியா எடுக்கும்போது நம்ம so இந்த height into இந்த width தான் எடுப்போம் so 2 into 2 so thickness வந்து வராது ஏன்னா thickness எல்லாம் நம்ம இது dx வச்சு செய்வோம் சரியா so remaining value வந்து ஒரு depth into your length so 2 into 2 தான் சரியா so 2 into 2 area so temperature difference so steady state minus அந்த ambient temperature so Ts minus infinity தான் so Ts minus 30 சரியா so இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் so 4 so இங்க 100 ஆயிரும் so ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிருது so 10 equal to Ts minus 30 so Ts வேணும்னா so இந்த minus 30 இந்த சைடு வந்துரும் so 40 degree Celsius okay. so 40 degree Celsius is the answer option D right answer okay. இது 2008 கேட்ல கேட்ட 2 mark question தான் okay. so next yes so with an increase in the thickness of insulation around a circular pipe heat loss surroundings due to so இது ஆல்ரெடி நம்ம இதே தான் சரியா so ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சேம் क्वेश्चन வந்து வந்திருக்கு ஐ திங்க் அதர் ஸ்டேட்ல வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் so convectionல வந்து இன்க்ரீஸ் ஆகும் due to the conduction decreases so இதுக்கு வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸ் என்ன எழுதிருப்போம்னா convection resistance அது வந்து டிக்ரீஸ் ஆகும் ஏன்னா வந்து அவுட்டர்ல வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து
ஸோ அந்த கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு எழுதியிருப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ்னா இங்கே அப்படியே ஆப்போசிட் சரியா. ஸோ கன்வெக்ஷன் இன்க்ரீசஸ், அதே டயத்தில் வந்து கண்டக்ஷன் வந்து இன்க்ரீஸ் எழுதியிருப்போம். ஸோ இங்கே வந்து கண்டக்ஷன் வந்து டிக்ரீஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸுக்காக எழுதியிருப்போம் கீ பாயிண்ட்ஸில், இதுக்கு அப்படியே மாறி வரும். இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பார்த்துங்க, 2006 2 மார்க் கொஸ்டின். அடுத்து 99ல உள்ளது. ஸோ இட் இஸ் ப்ரொபோஸ் டு கோட் a 1 mm diameter wire with the enamel paint. ஸோ K கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட். ஸோ K வேல்யூ இஸ் given 0.1 சரியா. ஸோ இங்கே டயாமீட்டர் 1 mm கொடுத்துருக்கு சரியா. ஸோ இதில் வந்து ரேடியஸ் எடுத்தீங்கன்னா 0.5 mm இருக்கும். ஸோ அதே மாதிரி H வேல்யூ இஸ் given 100 watt by meter square Kelvin. ஸோ ஆப்டிமம் திக்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ கிரிட்டிக்கல் திக்னஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ரேடியஸ் கண்டுபிடிங்க. ஸோ K by H சரியா. ஸோ K 0.1 divided by 100. ஸோ 10⁻2 வரும், மேலே போச்சுன்னா -2. ஸோ 1 into 10⁻³ மீட்டர். ஸோ எம்எம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஸோ 1 mm. கிரிட்டிக்கல் ரேடியஸ் இஸ் 1 mm. பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரிட்டிக்கல் திக்னஸ் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ திக்னஸ் வேணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கிரிட்டிக்கல் ரேடியஸ் மைனஸ் அந்த கோட்டரில் உள்ள ரேடியஸ் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 1 minus 0.5 which is equal to 0.5 mm is the answer. ஆப்ஷன் பி. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ண சொல்லியிருப்போம். ஆப்டிமம் திக்னஸ் கேட்டிருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்காங்க, நான் பார்த்துங்க. ஏன்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ 1 mm அதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. திக்னஸ் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ரேடியஸை மைனஸ் பண்ணி எழுதணும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 98ல கேட்ட கொஸ்டின். ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன் அண்டர் த, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன். ஸோ அக்ராஸ் த காம்போசைட் ஸ்லாப் ஆஃப் 2 மெட்டீரியல்ஸ் வித் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் இதில் K1 இருக்கு. ஸோ இங்கே திக்னஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கே வந்து திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் சரியா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட், ஸோ ரெண்டுக்குள்ள இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பேசிக் தெரியும். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா எழுதினீங்கன்னா என்ன வரும், K1 into dt by dx1 இருக்கும், which is equal to K2 into dt divided by dx2 சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நான் ஒரு 2 மீட்டர் சாரி mm ஆர் மீட்டர் தான் ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து 1 மீட்டர் வச்சுக்கோங்க சரியா. இது வந்து அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது சரியா. ஸோ இப்போ என்ன ஆயிரும், ஸோ K1 into d2 by 2 இருக்குமா. ஸோ K2 into d2 by 1 சரியா. ஸோ இதோட அதிகமாக இருக்கணும், நம்ம டயக்ராமில் வச்சு எழுதுறோம் சரியா. திக்னஸ் வந்து அதிகம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் இது வந்து ஈக்குவல் தான். ஸோ K1 which is equal to இப்போ என்ன வந்துடுது 2 into K2 சரியா. ஸோ K1 தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து which is greater than your K2 சரியா. ஸோ K1 is greater than the K2. ஸோ இதான் ரிலேஷன் சரியா. ஸோ ஜஸ்ட் வந்து லாஜிக் வந்து யூஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஸ்டெடி ஸ்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுக்குள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல். ஸோ அதை வச்சு வந்து we are going to equate and thermal conductivity இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல உள்ளது வந்து which is going to be greater than the second one right. ஸோ நெக்ஸ்ட் 96ல கேட்ட கொஸ்டின். ஸோ இங்கே அதே திக்னஸ் அதே தான் கேட்டிருக்காங்க சேம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் RC கண்டுபிடிங்க. ஸோ K by H தான் போடணும். ஸோ K வேல்யூ 0.5, H வேல்யூ 20 சரியா. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.25 வரும். ஸோ டிவைட் பை 10 ஸோ என்ன ஆயிரும் 0.025 மீட்டர் which is equal to 25 mm சரியா. ஸோ 25 mm வந்து ரேடியஸ், கிரிட்டிக்கல் வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கிரிட்டிக்கல் திக்னஸ் RC மைனஸ் வந்து R0 போடணும். ஸோ இங்கே வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 mm. ஸோ ரேடியஸ் எடுத்தீங்கன்னா 10 mm. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ 25 minus 10 15 mm திக்னஸ். ஸோ திக்னஸ் கேட்டாங்கன்னா 15, கிரிட்டிக்கல் ரேடியஸ் கேட்டிருந்தாங்க 25. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ திக்னஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ திக்னஸ் 15 mm இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி சரியா. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் சரி. இது எல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, சிம்பிள் கொஸ்டின் தான் சரியா. ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் 91ல கேட்ட 2 மார்க் கொஸ்டின். ஸோ பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். தெர்மல் கண்டக்டிவிட்டி இப்போ பார்த்துருந்தோம், வாட் பை மீட்டர் கெல்வின். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஸோ ஹீட் ஃப்ளோ ரேட் வாட் சரியா. ஸோ எல்லாமே டைரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே மேட்ச் பண்ண வேண்டியதான். ஸோ ஏக்கு வந்து அப்போ என்ன வரும், ஸோ ஏக்கு 2,
பிக்கு 5, சிக்கு 6, டிக்கு 4. அவ்வளவுதான். So 2564 is the answer. Yeah. So அவ்வளவுதான். Right. So with this, so we have completed the heat conduction. அதில் கேட்டா so full gate questions complete பண்ணியாச்சு சரியா. So thank you for your valuable time. So we will meet in the next video. Thank you.